ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி மீன் வாங்கணும். என்னென்ன மீன் வாங்கணும்னு பார்க்கலாமா? வாங்க, மீன் கடைக்கு போயிட்டோம். மீன் கடையில் நிறைய மீன் விதவிதமாக இருந்தது. எந்த மீன் வாங்கினே தெரியல. யோசித்து பார்த்தோம், அந்த மீன் எவ்வளோ, இந்த மீன் நமக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி மீன் இருக்குதான்னு பார்த்தோம். எங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி மீன் இருந்துச்சு, அதை வாங்கிட்டோம். அவரை கிழங்கா நிறைய மீன், என்னென்னவோ மீன் சொன்னாங்க. எல்லா மீனுமே இருந்தது. மீன் கடையில் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. நிறைய மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக 2 மீன் வாங்கிட்டோம். குழம்புக்கு கொஞ்சம் வறுக்கறக்கு வைக்கிற மாதிரி 2 வகையான மீன் வாங்கிட்டேன். 2 மீனும் சேர்ந்து 150 ரூபாய் ஆச்சு. இது நவரை மீன், அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. சின்ன மீனாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருந்தது. அடுத்து பாறை மீன் வாங்கினேன். அது ஒரு 3 மீன் தான் நின்றுது. அரை கிலோக்கு 1 கிலோ 200 சொன்னாங்க. கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 3 மீன் தான் நின்றுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். இதில் கழுவிட்டு பாதி குழம்புக்கு பாதி வறுக்கிறதுக்கு எடுக்கணும். கழுவிட்டு வந்துடுறேன். கழுவி வச்சு பாதி எடுத்து நான் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நவரை மீனில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத குழம்புக்கு போடலான்னு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு குழம்பு ரெடி பண்ணணும். டைம் வேறு ஆகிடுச்சி, சீக்கிரமாக சமைக்க வேறு செய்யணும். நான் எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வைப்பேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் என்ன ரெடி பண்ணணும். மிளகாத்தூள் எல்லாமே ரெடியாக இருக்குது. எனக்கு குழம்பு வைக்க ரெடி பண்ணிட வேண்டியதான். சாப்பாடு வடித்தாச்சு, குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் குழம்பு வைக்க போகிறேன். பாய்.